உலகமே அச்சம் கொள்கின்ற உக்கிர சக்தி கொண்டவள் பிரித்திங்கிரா தேவி. அவள் தீய சக்திகளை அளிக்கும் தேவியின் ரகசிய ரூபமாவாள். அப்படிப்பட்ட அந்த தேவியின் அதிசயமான தோற்றமும் அவளது வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அசுர அரசன் அவன் கடுமையான யாகங்கள் செய்து பிரம்மாவிடம் வரம் கோரினார். பிரம்மாவும் அவனுக்கு ஒரு வரம் அளித்தார். அது என்ன வரம் தெரியுமா? மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்ல முடியாது, உள்ளிலும் வெளியிலும் எங்கும் கொல்ல முடியாது, பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் கொல்ல முடியாது, ஆயுதங்களாலும் தன்னை கொல்ல முடியாது என்று வரத்தை பிரம்மாவிடம் பெற்றிருந்தான். அதனால் அவன் மிகவும் அகந்தையோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். தான் கடவுள் என்று கருதியிருந்தான். இந்த அசுரனுக்கு பிரகலாதன் என்னும் ஒரு மகன் இருந்தான். அவன் சிறு வயதிலிருந்தே பக்தி மிகுந்தவன். அவன் எப்பொழுதும் விஷ்ணுவை வணங்கி அவரது அருளை நாடினான். இதனால் அந்த அசுரனுக்கு மிகவும் கோபமுற்றது. தனது மகன் பக்தியை நிறுத்த பலவிதமான துன்புறுத்தல்களை செய்தான். அவனை அடித்தான். அவனை மிகவும் கொடுமை செய்தான். தீயாற்றில் வீச நினைத்தான். ஆனால் பிரகலாதனின் பக்தியோ திடமாக இருந்தது. இதனை கண்ட விஷ்ணு பகவான் நம் பக்தனை இவ்வாறு சோதிக்கிறான் என்று அவர் மிகவும் கடும் கோபம் கொண்டார். இதனால் அவர் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். தனது பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற கடவுள் விஷ்ணு அரை மனிதன் அரை சிங்கம் வடிவமான நரசிம்மராக உருவெடுத்து அவனை அழிக்க முயற்சித்தார். அப்பொழுது அவனை உள்ளேயும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசக்கதவில் நின்று மாலை நேரத்தில் ஆயுதங்கள் ஏதும் இன்றி தன் நகங்களை வைத்து அவனை மிகவும் வரம்பு மீறி அவரை அழித்தார் நரசிம்மர். நரசிம்மரின் கோபம் இந்த பூமியை நடுங்க வைத்தது. உலகமே அழிந்துவிடும் போல் அவரது கோபம் இருந்ததால் இதனை பார்த்த தேவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். அதனால் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சிவபெருமானை நாடினார்கள். அப்பொழுது பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஆலோசித்து பார்வதி தேவி தன்னுடன் இருக்கும் அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியால் உருவாகினாள். அந்த சக்திதான் பிரித்திங்கிரா தேவி. பிரித்திங்கிரா தேவி நரசிம்மரை பார்த்து, உன் கோபம் இந்த உலகத்தையே அழித்துவிடும், அதனால் கொஞ்சம் அமைதி தேவை என்று கூறியதும் நரசிம்மர் அமைதி பெறுகிறார். ஆழ்ந்த மூச்சுடன் நரசிம்மர் கூறுகிறார், உன் சக்தி என் கோபத்தை அடக்கியது, நான் அமைதி அடைகிறேன் என்று கூறினார் நரசிம்மர். இதனை பார்த்த தேவர்கள், ஜெய் பிரித்திங்கிரா தேவி, நீ உலகத்தை காத்தாய் என்று அவரை போற்றுகிறார். நரசிம்மரின் கோபத்தை சமாளித்த பயங்கரமான சக்திதான் பிரித்திங்கிரா தேவி. இவர் தீய சக்திகளை ஒழித்து உலகத்திற்கு அமைதி மற்றும் பாதுகாப்பை கொடுப்பவள் இந்த அம்மன். இந்த பராசக்தியை நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு யாராவது பில்லி சூனியம் வைத்திருந்தால் அதனை அடியோடு நீக்குவாள். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை தருபவள் இந்த தாய். அப்படிப்பட்ட இந்த தாயின் கருணையும் இந்த தாய் நிகழ்த்திய அதிசயத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் குடும்பம் 4 தலைமுறைகளாகவும் அவமானம், ஏமாற்றம், வறுமை, சுகமின்மை ஆகியவற்றில் துன்பப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பாட்டி முன்னோரின் கதையை நினைவுபடுத்தி, நம் முன்னோர்கள் செய்த தவறுக்காக ஒரு சாபம் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றது, எதை செய்தாலும் நமக்கு பலன் இல்லை என்று மிகவும் அந்த குடும்பம் வருந்திருந்தது. ஒரு நாள் அந்த வீட்டிற்கு ஒரு சித்தர் வந்திருந்தார். அந்த சித்தர் இவர்கள் பெற்றிருந்த சாபத்திற்கு ஒரு தீர்வை கூறினார். நீங்கள் இங்கு இருக்கும் பிரித்திங்கிரா தேவியின் அருளை பெற வேண்டும். அவளது ஹோமத்தில் பங்கேற்று உளமாற நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று அந்த சித்தர் கூறினார். இதை கேட்டு அவர்களும் அருகில் உள்ள பிரித்திங்கிரா கோவிலுக்கு சென்று ஹோமம் நடத்த செல்வார்கள். அதனால் தேவியின் பூஜை, ஹோமம், மந்திரம் எல்லாமே தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் பிரார்த்தனை வைத்தார்கள். அந்த ஹோமத்தின் போது தீ மூடியிலிருந்து ஒரு பெரிய சிங்கமுக தீய ரூபம் மின்னியது. எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள். அவள்தான் நம் பிரித்திங்கிரா தேவி. அந்த ஹோமத்திற்கு பிறகு அந்த வீட்டில் வேலை வாய்ப்புகள் தானாக வந்தன. உடல் நோய்கள் மறைந்து நலம் ஏற்பட்டது. குடும்பத்தில் சந்தோஷம் பரவியது. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். இந்த தேவியின் ஆலயத்தில் நடக்கும் ஹோமத்தில் சிவப்பு மிளகாய்கள் சேர்ப்பார்கள். ஏனென்றால் அந்த சிவப்பு மிளகாய்தான் தீய ஆவிகள், சூனியம், பில்லி போன்ற சக்திகளை விரட்டும் வலிமை கொண்டது என்று நாம் இன்றைக்கும் நம்பப்படுகின்றோம்.
அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் இந்த தேவிக்கு மிகவும் சிறப்பான பூஜை நடைபெறுகின்றது. இந்த ஆலயங்களில் பிரம்மாண்டமான ஹோமங்கள், தீய சக்தி நிவாரண பூஜைகள் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும். ஆதலால் நமக்கு வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பிரத்திங்கரா தேவி ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.